அரசியல் வாழ்க்கையில் தொடர்ந்து சரிவுகளையும் சொந்த வாழ்க்கையில் அடுத்தடுத்த சோகங்களையும் சந்தித்து வரும் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தனது சொந்த இடத்தில் திருவாசக முற்றோதுதல் உள்ளிட்ட ஆன்மீக நிகழ்ச்சிகளை நடத்தியுள்ளார். அதிமுக தொண்டராக இருந்து நகரமன்ற தலைவர், சட்டமன்ற உறுப்பினர், அமைச்சர், முதலமைச்சர் என தமிழ்நாடு அரசியலில் உச்சம் தொட்டவர் ஓ பன்னீர்செல்வம். சட்டப்பேரவை தேர்தலில் தொடர்ந்து 24 ஆண்டுகள் வெற்றியை ருசித்தவர். ஆனால் ஜெயலலிதாவின் மறைவுக்கு பிறகு அதிமுக பிளவுபட்டதால் கட்சியிலிருந்து தனித்து விடப்பட்டுள்ளார். அதிமுக கரைவேட்டியை கூட கட்ட முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளார். மக்களவைத் தேர்தலில் ராமநாதபுரத்தில் போட்டியிட்டு தோல்வியை தழுவினார். அரசியலில் இறங்கு முகத்தை சந்தித்த ஓ பன்னீர்செல்வம் சொந்த வாழ்க்கையில் தாயையும் மனைவியையும் அடுத்தடுத்து இழந்து சோகத்தில் உள்ளார். இந்த துயரங்களில் இருந்து மீள ஆன்மீகத்தின் பக்கம் திரும்பியுள்ளார் ஓ பன்னீர்செல்வம். பெரிய குளத்தில் தனது சொந்த நிலத்தில் பந்தலிட்டு திருவாசகம் முற்றோதுதல் நிகழ்ச்சியை நடத்தி மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம், பெருமாள் திருக்கல்யாண வைபவங்களை நடத்தியுள்ளார். இதில் ஓ பன்னீர்செல்வத்தின் குடும்பத்தினரும் சிவனடியார்களும் பங்கேற்றனர். மறைந்த தனது பெற்றோர் மற்றும் மனைவியின் புகைப்படங்களை பூஜையில் வைத்திருந்தார் ஓ பன்னீர்செல்வம். இந்த படங்களுக்கு ஒருபடி மேலே முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் புகைப்படத்தையும் வைத்து பூஜித்தார் ஓ பன்னீர்செல்வம்.